ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொடூர சம்பவம் இந்திய நாட்டை மட்டும் உலுக்கியதல்ல, உலகத்தையே அதிர்ச்சியில் குறைய வைத்திருக்கிறது. அந்த கட்டிடத்தில் இடிந்த கட்டிடம், விமானம் சென்று இடித்த கட்டிடத்தில உணவு உண்டு கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். நானும் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் என்னுடைய துயரத்தை பதிவு செய்திருக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அனுப்பி அங்கு உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் படுகாயப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு சென்று அவர்களை சந்திப்பதற்கும் உத்தரவிட்டதன் அடிப்படையில உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள். நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருக்கிறார். இந்த விபத்துக்கான முக்கியமான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த பிளாக் பாக்ஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அந்த உரையாடலிலிருந்து இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இது போன்ற துயர சம்பவங்கள் நாட்டில் ஏற்படக்கூடாது. அதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எங்களுடைய இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசுடைய சாதனையை விளக்குவதற்காக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்று கூறப்பட்டது. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே மத்திய அரசுடைய சாதனைகளை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. 11 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில் வேதனைகள் தான் நெஞ்சி இருக்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் தாரைவாக்கி கொடுப்பது, வெளிநாடுகளிலிருந்து சுமார் 110 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்திய பொருளாதாரத்தை அதலபாலத்திலே தள்ளி இருப்பது, இவைகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் குந்தகத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அவர் காங்கிரஸ் ஆட்சியை குறை கூறி பேசியிருக்கிறார். திரு எல் முருகன் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில 9%. ஆனால் உங்களுடைய ஆட்சியில் 6.5% தான். இதிலிருந்து எது வளர்ச்சி கொடுத்திருக்கிற கூட்டணி என்பது மிக தெளிவாக தெரியும். அது மட்டுமல்ல, துறைமுகங்களை நாங்கள் கட்டி இருக்கிறோம், விமான நிலையங்களை கட்டி இருக்கிறோம், நிலக்கரி சுரங்கங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று திரு எல் முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த நிலக்கரி சுரங்கங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், விமான நிலையங்கள் வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்.
துறைமுகங்கள் உருவானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இந்த மோடி ஆட்சியில விமான நிலையங்கள் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துறைமுகங்கள் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 இந்திய நாட்டுடைய பொது சொத்தான விமான நிலையங்கள், மும்பை விமான நிலையம் உட்பட அதானி கைவசம் இருக்கிறது. கேரளாவில் உள்ள விழிஞ்சம் போர்ட்ல இருந்து மும்பை போர்ட் வரைக்கும் மொத்தம் 14 துறைமுகங்கள், பெரிய சிறிய துறைமுகங்கள் அதானிக்கு தாரை வார்த்து மோடி கொடுத்திருக்கிறார். நிலக்கரி சுரங்கங்களை கொடுத்திருக்கிறார். மின்சார உற்பத்தி நிலையங்களை கொடுத்திருக்கிறார். இது ஒரு சாதனையா? பொது சொத்துக்களை தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்தது 11 ஆண்டு கால சாதனையா? ஆகவே சாதனையை பற்றி மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவையும் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. காரணம், ஆட்சிக்கு வந்த உடனேயே 2014ஆம் ஆண்டில் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவான், ஒவ்வொரு வருடமும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் மத்திய அரசு உருவாக்கும், விலைவாசியை குறைப்போம், பொதுத்துறைகளை வளர்ப்போம் என்று சொல்வதெல்லாம் பொய்த்து போய்விடும். எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே சாதனை என்று எல்முருகன் அவர் கூறியதெல்லாம் கண் துடைப்பு வேணும். அவர் புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி வெகுவாக பேசியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அரசு சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் எங்களுடைய அரசு, மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, பிரதமர் மோடி நிறைவேற்றி இருக்கிறார் என்று ஒரு அப்பட்டமான கலப்படம் இல்லாத பொய்யை கூறியிருக்கிறார். நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மாநில பஸ் கேட்டார், கொடுத்தீர்களா? கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டார், செய்தீர்களா? மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் என்று கேட்டார், ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததா? குறைந்தபட்சம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது போல சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று சொன்னது நடந்ததா? சிறப்பு நிதி கிடைத்ததா? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய நிதியை குறைத்ததுதான் உங்களுடைய சாதனை. அது மட்டுமல்ல, மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை நிர்வாக ரீதியாகவும் நிதி கொடுப்பதிலும் புறக்கணித்து வருகிறது. மத்தியிலே மோடியினுடைய ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி. இந்த ஆட்சி வந்தால் பாலாறும் தேடாரும் ஓடு வென்றார்கள். ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த திட்டங்கள் எல்லாம் பேப்பரில் இருக்கின்றன தவிர முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இதை எந்த மேடையிலும் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோ அல்லது என்ஆர் காங்கிரஸ் தலைவர்களோ, நான் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த 4 ஆண்டுகளில் ஒன்றை கூட இந்த நாட்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு நிறைவேற்றவில்லை. நீங்கள் விவாதிப்பதற்கு தயார். திரு எல்முருகன் அவர்களை பொறுத்தவரையில அவர் விவரம் தெரியாமல் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் தொழில்முனைவர் கூட்டத்திலே, சிஐ கூட்டத்திலே பேசும் பொழுது கரசூர் பகுதியில 50 ஏக்கர் நிலம் உடல் உறுப்பு மாற்று மருத்துவமனை ஆரம்பிப்பதற்கு புதுச்சேரி அரசால் கொடுக்கப்பட்டது. அதை
நீங்கள் ரத்து செய்து விட்டீர்கள், அதை மறுபடியும் அந்த ஜிப்மர் நிர்வாகத்திடம் அதை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதனுடைய பின்னணி, புதுச்சேரி மாநிலத்தில் நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் அவர்களை சந்தித்து புதுச்சேரிக்கு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதன் அடிப்படையில் 900 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் போட்டு அதற்காக கோப்பு தயாரிக்கப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதுக்கு ஒப்புதல் அளித்து ஜிப்மருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அது ஒரு ஜிப்மருடைய ஒரு கிளையாக இருக்கும் என்று கூறப்பட்டது. அதற்கு தேவையான நிலத்தை மத்திய சுகாதாரத்துறை எங்களிடம் கேட்டார்கள். அந்த நிலத்தை நாங்கள் கொடுத்தோம். அதற்கு பிறகு அந்த இடத்தில் பதில் செலவு போட்டது ஜிப்மர் நிர்வாகம். 10 கோடி ரூபாய் அவர்கள் செலவு செய்தார்கள். அந்த இடத்தை அவர்களிடம் நாங்கள் ஒப்படைத்தோம். ஆனால் அதற்குள் எங்களுடைய ஆட்சி முடிந்த பிறகு 6 மாதத்திலேயே அந்த உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையமானது சண்டிகருக்கு மாற்றப்பட்டுவிட்டது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தை கூட இவர்களால் தக்க வைக்க முடியவில்லை. இது இந்த மையம் அமைந்தால், புதுச்சேரியில் அமைந்தால் ஆசியாவிலேயே இதுதான் ஒரு தலை சிறந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையமாக இருக்கும். ஆனால் அதை நழுவ விட்டு விட்டார் திரு ரங்கசாமி அவர்களும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியும். அது மட்டுமல்ல, அமைச்சரவையில முடிவு செய்து அந்த 50 ஏக்கர் நிலத்தை திரும்ப புதுச்சேரி மாநில அரசே தர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் இப்போது துணைநிலை ஆளுநர் கூறுகிறார், அந்த நிலத்தை மறுபடியும் நீங்கள் ஜிப்மரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதிலிருந்து இந்த அரசு புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கிறது. புதுச்சேரி மாநில மக்களுக்கு தேவையான மருத்துவத்தை கொடுப்பதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியோ என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசோ தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரியும். மத்தியில உங்கள் ஆட்சி இருக்கிறது, ஏன் அந்த மையத்தை நீங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நிறுவ முடியவில்லை? முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா? ஏன் அந்த மையம் வரவில்லை? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் முடக்கிவிட்டீர்கள். குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1200 கோடி ரூபாய் திட்டம், அதை 600 கோடியாக சுருக்கி விட்டீர்கள். இதுதான் உங்களுடைய சாதனை, புதுச்சேரி மாநில அரசுடைய சாதனை. இதிலிருந்து புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள அரசு ஒரு செயல்படாத அரசு என்பது தெளிவாக தெரியும். வில்லியனூரில் அருள்மிகு திருக்காமீஸ்வரர் மற்றும் கோகிலாம்பாள் அம்மாள் தேர் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழா நடைபெறும். காலையில் சரியான நேரத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தேரை படம் பிடித்து இருப்போம். துணைநிலை ஆளுநரும் வருவார்கள். நாங்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டு அந்த தேர் திருவிழாவிலே அதை ஆரம்பித்து வைப்போம். ஆனால் இப்பொழுது வினோதமாக
அந்த குறித்த நேரத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அந்த தேரை வடம் பிடிப்பதற்கு சென்றதில்லை. துணைநிலை ஆளுநர் நேரத்தோடு சென்று முதலமைச்சர் வருகைக்காக காத்திருக்கின்ற நிலை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இது துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவமதிப்பதை தெளிவாக தெரியும். குறிப்பாக ஒரு அரசனுடைய விதிமுறைப்படி துணைநிலை ஆளுநர் கடைசியில் வருவார். முதலமைச்சரை அவரை வரவேற்று அழைத்து சென்று விழாக்கள் நடைபெறும். இந்த தேர் வடம் பிடிப்பது கூட துணைநிலை ஆளுநரை வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு சென்றிருக்க வேண்டும். அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அவருக்காக துணைநிலை ஆளுநர் காத்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பது துரதிருஷ்டவசமானது. இதிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே வந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துணைநிலை ஆளுநர் அவர்களை வெளிப்படையாக அவமதித்திருக்கிறார். யார் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்திருக்க வேண்டும். ஆளுநர் துணைநிலை ஆளுநர் வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துணைநிலை ஆளுநரை வரவேற்று தேரை வடம் பிடித்து வைத்திருக்க வேண்டும். இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு, துணைநிலை ஆளுநருக்கு மட்டுமல்ல, புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமதி. இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பகிரங்கமாக துணைநிலை ஆளுநரிடம் மன்னிப்பு கேட்டு, அதுதான் ஒரு நாகரிகம். அதனுடைய சரித்திரம் என்பது, அது பிப்டிகளுடைய கையொப்படித்து வச்சிருந்தார்கள் தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக. 2011 இருந்து 2016 வரை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருந்த சமயத்தில் அந்த நிலத்தை உள்ளாட்சித்துறைக்கு மாற்றினார். அங்கே பசுமை நகரம் ஆரம்பிக்க போகிறோம் என்று அந்த நிலத்தை எடுத்தார். அந்த நிலத்தில் பசுமை நகரம் கட்டுவதற்கு ஒப்புதலுக்காக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டது. ஆனால் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. அதற்கு பிறகு 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் வந்த பிறகு அந்த பொலிவுறு நகரம் திட்டம் என்ற முறையில நகரப்பகுதியில் உள்ள இடங்களை பொலிவுறு நகரமாக மாற்ற வேண்டும் என்று, அது ரெட்ரோஃபிட் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பி அதற்கு ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தோம். அந்த நிலம் மறுபடியும் பிப்டிக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த போது, அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டு அந்த கோப்பை நிறுத்தினார். அப்பொழுது நிறைய தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதற்கு தயாராக இருந்தார்கள். அதற்காக அந்த நிலத்தை நீங்கள் பிப்டிக்கிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் கிரண்பேடி அம்மையார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்துறை அமைச்சராகவும் கிரண்பேடிக்கு ஆதரவாக இருந்தது. இப்பொழுது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த நிலம் மறுபடியும் இப்பொழுது பிப்டிக்கு சென்றிருக்கிறது. வரவேற்கிற இடம் தொழிற்சாலை வரணும், அதற்காகத்தான் அந்த இடம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் நிறைய தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வர இருக்கின்றன.
நிறைய மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களோ மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோ தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதிலே காலதாமதம் ஏற்படாது, உடனடியாக நாங்கள் ஒப்புதல் கொடுப்போம் என்று கூறியும் கூட அந்த தொழிற்சாலை அந்த அந்த இடங்களை தொழிற்சாலை கட்டுவதற்கு இடம் ஒதுக்குவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. இதன் பின்னணி 1 ஏக்கர் நிலம் 40 லட்சம் ரூபாய் என்று அரசு கணக்கிட்டு அதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த சமயத்தில் அதில் கையூட்டு பெறுவதற்காக ஆட்சியாளர்கள் 1 ஏக்கர் நிலத்தை 1,10,00,000 என்று பேரம் பேசுவதன் காரணமாக அந்த நிலங்கள் தொழில் முனைவோருக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. இது துரதிருஷ்டவசமானது. ஒரு புறம் சிங்கிள் விண்டோ முறையில நாங்கள் தொழிற்சாலை அமைப்ப அனுமதி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு, இன்னொரு புறம் கையூட்டு பெறுவதற்காக கோப்பை நிறுத்தி வைப்பது என்பது இந்த விதத்தில் பொருந்தும், நியாயமாக இருக்கும். குறிப்பாக எல்லா துறைகளிலும் ஊழலை தவிர வேறொன்றும் இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை. இந்த பிப்ளிக் நிலம் கொடுப்பதிலே கூட ஊழல் தலைவிரித்து ஆடுது. 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும் நானும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் வில்லியனூரிலே கால்நடைத்துறை, விவசாயத்துறை மற்றும் சமூக நலத்துறையில மரியாதைக்குரிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துறையில நடந்த ஊழல்களை பட்டியல் போட்டு அதற்கு அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். அதில் பல ஊழல்கள், குறிப்பாக 2 ஊழல்கள், சந்தனக்கட்டை கடத்தல், 2வது போலி மதுபான தொழிற்சாலை. இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உள்ள அரசு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். வனத்துறையானது மரியாதைக்குரிய அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அங்கே 6 டன் சந்தனக்கட்டை எப்படி கடைக்கு வரப்பட்டது, யார் அதனுடைய பின்னணி, ஏனென்றால் அந்த இடம் அவருடைய உறவினருக்கு சொந்தம் என்பதனால இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்தன. ஆனால் அமைச்சர் அவர்கள் இதுவரை அதற்கு பதில் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கின்ற சமயத்தில் புதுச்சேரி அரசு கை கட்டி கொண்டு மௌனியாக இருக்கிறது. புதுச்சேரி வனத்துறை இதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. 1 கிலோ சந்தனக்கட்டை இருந்தால் கூட நடவடிக்கை எடுக்கின்ற இந்த வனத்துறையானது அமைச்சருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதுனால வாயை மூடிக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல இந்த போலி மதுபான தொழிற்சாலையிலும் இதே நிலைதான். புதுச்சேரியினுடைய தமிழ்நாடு கலால்துறை வேகமாக நடவடிக்கை எடுக்கின்ற சமயத்தில் புதுச்சேரி கலால்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கலால்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் கலால்துறையுடைய கையை கட்டி கொண்டிருக்கிறாரா? அமைச்சருடைய உறவினர் என்பதனால விசாரணை நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களா? இது மக்களுக்கு பகிரங்கமாக வெளிப்படையாக தெரிய வேண்டும். இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே சந்தனக்கட்டை கடத்தல்ல வழக்கில நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கையை ஏற்று அமைச்சருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும்
அதே போல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நடவடிக்கை எடுத்த சமயத்தில் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அதே போல மலைவாழ் மக்களுடைய குடும்பங்களுக்கு ஒப்புதல் அளித்து இந்த கோப்பை நீக்கி வைத்து விட்டார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை அந்த கோப்பை நீக்கி வைத்து விட்டார். இந்தியாவிலே முதலாக ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இலவச கல்வி திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தணும். அதற்காக 56 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கி அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக முறையாக அந்த ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி நிதி முறையாக கொடுக்கப்படவில்லை. தனியார் பள்ளிகளில் அந்த குழந்தைகளை படிப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை. அதற்கு காரணம் அந்த பிள்ளைகளுடைய கல்வி நிதி அந்த பள்ளிக்கு செல்லவில்லை. இதனால் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று முன்தினம், அதாவது நேற்று 13ஆம் தேதி இந்த ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் பழங்குடியின மக்களும் ஒருங்கிணைந்து இந்த சிறப்பு கூறு நிதியை, குறிப்பாக இந்த கல்வி நிதியை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அந்த நிதியை கொடுக்காமல் இருக்கின்ற 3 வருடங்களாக கொடுக்காமல் இருக்கின்ற அந்த நிதியை உடனடியாக இந்த பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த சமுதாயத்தினர் போராட்டம் நடத்தியிருக்கிறார். இந்த ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடத்தினால்தான் ஏதாவது நகரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், பால்வாடியில வேலை செய்கிறவர்கள் போராட்டம், பொதுப்பணித்துறை தொழிலாளிகள் போராட்டம், கூட்டுறவுத்துறை தொழிலாளிகள் போராட்டம், மின்சாரத்துறை தொழிலாளர்கள் போராட்டம், அது மட்டுமல்லாமல் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்க அதையும் போராட்டம். ஒட்டுமொத்தமாக இந்த அரசு போராட்டங்களை சந்திக்கிற அரசாக இருக்கின்றதை தவிர மக்களுக்கு சேவை செய்து மாநில வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்பதற்கான எந்த விதமான திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை. குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளிலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையுள்ள ஆட்சியில, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை, மேம்பாலங்கள் கட்டப்படவில்லை, சாலைகள் சரி செய்யப்படவில்லை, சாதகங்கள் பழுது பார்க்கப்படவில்லை. இந்த அரசுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் மோதல் நீடிப்பது போன்ற ஒரு சமீட்சை எங்களுக்கு தெரிகிறது. முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோப்புகளுக்கு தேவையான ஒப்புதலை காலத்தோடு பெற்று அதற்கு அதை நடைமுறைப்படுத்தினால் ஒழிய புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியாது. இந்த இருவருடைய பிரச்சனை, கருத்து வேறுபாடு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்புறம் அது 2500 இந்த சமத்த பட்ஜெட்ல கொடுத்தாச்சா? அது மட்டும் இல்ல, அவர் முதியோர் உதவி தொகை நாங்க உயர்த்தின 500 ரூபாய் கேட்டோம். கிரண்பேடி கூட ஒப்புதல் கொடுக்கல. யாரு என்ன பதவி கிடைக்கிறாங்க? 6000 பதவி நீங்க நான் கேட்கிறேன், ரங்கசாமி கேட்கிறேன். அதாவது ஆசிரியர் கொஞ்சம் நியமனம் பண்ணிக்கிறாங்க. நாங்க எங்க கிரண்பேடி ஒப்புதல் கொடுக்கல 400 காவல்துறை பணியாளர்கள் அதை நாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க. அதே போல சர்வேயர் பண்ணிக்கிறாங்க. அதே போல எலக்ட்ரிசிட்டில பண்றாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணிக்கிறாங்க? 10,000 என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துல
10,000 அரசு காலி இடங்களை நிரப்புவாங்க. என்ன ஆச்சு 4 வருஷமா? நீங்க கேக்குறீங்க 6,000 கிடையாது. நான் சொல்ல மிஞ்சி மிஞ்சி போனா 1,500 இருந்து 2,000. அது 2,000 வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். இவர் சொன்னது என்ன வாக்குறுதி எடுத்து பாருங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க. அரசு காலி பணியிடங்கள் 10,000 இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்த 1 வருடத்தில் அந்த 10,000 இடத்தை நாங்கள் நிரப்பி வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொன்னாரு. நடந்ததா? ஒரு 10 பேரை நியமிச்சுட்டு இப்ப சொன்னாரு இல்லையா, பிறந்த குழந்தைக்கு 50,000 சொன்னாரு. அவங்க வங்கி கணக்குல போடுவாரு. எவ்வளவு பேர் கொடுத்துருக்காரு? பொய். இலவச பஸ் விடுவான்னு சொன்னாரு பெண்களுக்கு. விட்டாரா? பெண்கள் யாரும் ரெடி இல்ல. ஏன்? அதாவது என்னன்னா புலியை பார்த்து கூட சூடு போட்டு தமிழ்நாட்டை பார்த்து இவங்க அறிவிக்கிறாங்க. ஆனா ஒரு வேலையும் நடக்கல. அண்மையில எழும்பூர் மத்திய புதுச்சேரிக்கான திட்டங்கள் நிறைய ராகுல் காந்தி எண்ணெய் முடிவு பண்ணிருக்கிறார். விநியோகத்தில் பார்த்தாலே திட்டங்கள் தெரிய வரும் சொல்லி எழும்பூர் எடுத்திருக்காரு. அந்த முடிவு அதாவது நல்ல முடியல. நான் சொல்றேன் சார். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, எழும்பூருக்கு சொன்னாங்க இல்லையா, அதுதான் பதில் சொன்னாங்க. நீங்க யாரு கண்டுபிடி சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், மோடி நான் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கு 5 லட்சம் போடுன்னு சொன்னாங்க. 2014 நடந்ததா? இல்ல. 2 கோடி பேருக்கு 1 வருஷம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாரு. நடந்ததா? பெட்ரோல் விலை, டீசல் விலை, பெட்ரோல் விலை 55 ரூபாய், டீசல் விலை 45 ரூபாய் சொன்னாரு. நடந்ததா? மோடி என்ன சொன்னாரு? நம்ம நாட்டுல இந்தியா வெளிநாட்டுல இந்தியா தன்னை கடன் அடகு வச்சுட்டுன்னு சொன்னாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மொத்தம் 55 லட்சம் கோடி தான் 60 வருஷத்துல. இவர் ஆட்சிக்கு 110 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறாரு வெளிநாட்டுல. இதான் சாதனையா? எழும்பூர்ல வர சொல்லுங்க, நான் பேசுறேன் நேரடியா. ஆமா. ரெண்டாவது அவங்க கேட்டா நான் இணக்கமாதான் இருக்கணும். ஏன் அவமானப்படுத்துறதுக்கான காரணம் ஏங்க? துணைநிலை ஆளுநர் அதாவது முதல்ல ஒரு புரோட்டோகால நம்ம முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும். துணைநிலை ஆளுநர் வருவதற்கு முன்பாக ஒரு விழாவில் முதலமைச்சர் இருக்கணும். துணைநிலை ஆளுநர் தான் முதலமைச்சர் தான் வரவேற்கணும். முதலமைச்சர் இல்லாத விழான்னு சொன்னா அமைச்சர் வரவேற்கணும். திட்டமிட்டு அவமானப்படுத்தினாலும் கேட்கலாம். தெரியுமா? திட்டமிட்டு அவமானப்படுத்துறாரு. இதை முதலமைச்சர் கந்தசாமியை கேட்க கேள்வி எது கேட்கறீங்க? அவமானப்படுத்தலாம்னு சொல்றீங்களா? அதனால இது வெளிப்படையா தெரியும் சார். துணைநிலை ஆளுநரை வரவேற்க வேண்டிய முதலமைச்சர் கந்தசாமியை துணைநிலை ஆளுநரை அதுல வரவேற்கிற நிலைமை உருவாக்கிட்டார். அடுத்த 2026 பாஜக ஆட்சி அமைக்கும். பாஜக முதலமைச்சர் கூட்டணி கொடுத்து கேட்டா தேர்தல் நேரத்துல பாத்துருவாங்க. இந்த கூட்டணி சார், என்ன பொறுத்த வரைக்கும் ரங்கசாமி நாமினேஷன் போறதுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் எந்த கூட்டணியும் சொல்ல மாட்டார். அது அவரை கேளுங்க சார். என்ன கேட்டா நான் ஜோசியமா சொல்ல முடியும். 2026 தமிழகத்துக்கு பாஜக ஆட்சி, புதுச்சேரியில் ஆட்சி அதே போல தமிழகத்தில் பாஜக எதுல? அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் சேர்த்து பலவீனப்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதான் தெரியுது சார். அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டு வந்துருக்காரு. புதுச்சேரியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் போய் அவரே பார்த்து நிறைய பார்த்து மனு கொடுத்துக்கிறாங்க. அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுல முழங்கிட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அமித்ஷா 2 வருஷம் போகுது. அதிமுக கூட்டணி சேர்த்து பாஜக பலகப்படுத்தி சொல்றீங்க. ஆனா யாரு அது அவங்க கூட்டணி விவகாரம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுன்னா, நாங்க என்ஆர் காங்கிரஸ் கூட அடுத்த தேர்தலில் பயணிப்போம் சொன்னாங்க. ஆனா என்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருக்கோ அல்லது ரங்கசாமி தரப்புல இருக்கோ நாங்க பாரதிய ஜனதா கூட்டணியை தொடருவோம் அடுத்த தேர்தல் அவங்க சொல்லல. இது ஒருதலை காவல் மாதிரி.
நான் 30 தொகுதியில் எங்க ஒரு நாள் போட்டிருந்தேன். ஏன் சார் யாருக்கு தான் எதிர்ப்பு இல்ல? ஏன் சார் அதாவது எதிர்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. முதல்வர் வேட்பாளர் சார் நான் முதல்ல நான் தேர்தல் நிக்கிறதா இல்லையா நான் தானே முடிவு பண்ணா. அதனால உங்களுக்கு பொறாமையா இருந்தா அந்த விட்ரா பண்ணிட்டாரு கை தலைவர். நன்றி சார். இப்ப இருக்கக்கூடிய காரணம் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பாண்டிச்சேரியில சீஃப் மினிஸ்டர் தெரியலையா? உதாரணமா சீஃப் மினிஸ்டர் என்ன கட்சியா இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் யாருமே தெரியலையா? அவனை வந்து இணக்கமா போய் என்ன சூழ்நிலை எப்படி இருந்தா நிலவரம் மாநில அரசு வந்தா நல்லா இருக்கும். மாநில அரசு வந்தா நல்லா இருக்கும். நீங்க மத்திய மந்திரியா இருந்தீங்க, அப்ப ஏதாச்சும் அதுக்கான முயற்சி எடுத்து எந்த அளவு இருந்தது? நாங்க பாண்டிச்சேரிக்கு அப்ப சிறப்பு மாநிலம் இருந்துச்சு காட்டோம். நான் மத்திய மந்திரியா இருக்கும்போது துணைநிலை ஆளுநர் மாதிரி தொல்லை கொடுக்கல, துணைநிலை ஆளுநர் தொல்லை கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு மானியம் வந்து 90% மானியம் கிடைச்சது. அப்புறம் அது 70% மானியம் ஆச்சு. ரங்கசாமி அவர்கள் தனி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்தா அது 30% ஆச்சு. அதனாலதான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. அதனாலதான் நாங்க சிறப்பு மாநில அந்தஸ்து வேணும்னு அப்ப கேட்டோம். அது சிறப்பு இப்ப இந்த மாநில அந்தஸ்து கேட்கிறோம். அது 30% ரங்கசாமி இல்ல 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 அவர்தான் தனி கணக்கு. இல்ல இல்ல ரங்கசாமி தான் தனி கணக்கு. மத்தியில வந்து நிதி அமைச்சர் சிதம்பரம், ரங்கசாமி தான் தனி கணக்கு தொடங்கும். இதெல்லாம் முக்கியமான பாண்டிச்சேரியில பின்னாடி காரணம் ரங்கசாமி தான் அப்படின்னு சொல்றீங்களா? நான் பின்னாடி ரங்கசாமி நான் சொல்லலையே. இல்ல இல்ல அதாவது சார் மத்திய அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆனா இப்போ 11 ஆண்டுகளா தானே பிஜேபி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நிறைய இருக்குது. ஏன் சார் அப்ப துணைநிலை ஆளுநர் மாதிரி தொல்லை கொடுக்கலையா? தொல்லை கொடுத்தா தானே அந்த பிரச்சனை வரும். அவர் கருப்புன கோப்புல கைது போட்டுருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நிதி மத்திய அரசாங்கத்துக்கு 90% நிதி வந்தது. நிதி பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அந்த பிரச்சனை வருது. நன்றி.